ஒரு ஓட்டுநரை செருப்பால் அடித்து இன்றைக்கு மாநிலம் முழுவதும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. அனைத்து பணிமொழியும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து சங்க ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடி சங்கத்தின் தலைவர் மாரியப்பன் அவர்களை தலைமை தாங்கி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து சங்க ஆர்ப்பாட்டம் நிர்வாகமே நிர்வாகமே மதுரை கழக நிர்வாகமே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. ஆரப்பாளைய மேனேஜர் மன நோயாளி மாரிமுத்து மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. கணேசனை செருப்பால் அடித்த மன நோயாளி மாரிமுத்துவை நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. கைது செய் கைது செய் காவல்துறையை கைது செய். மன நோயாளி மாரிமுத்துவை கைது செய் கைது செய். அராஜகம் இது அராஜகம். அடிமை இல்லை அடிமை இல்லை அடிமை இல்லை தொழிலாளி ஒன்றும் அடிமை இல்லை. மன்னர் இல்லை மன்னர் இல்லை அதிகாரி யாரும் மன்னர் இல்லை. போதாது போதாது சஸ்பெண்ட் செய்தது போதாது. நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. கடுமையான நடவடிக்கை எடு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் அனைத்து சங்க ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் மாறுதல் செய் மாறுதல் செய். மன நோயாளி மாரிமுத்துவை தகுந்த இடத்திற்கு மாறுதல் செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் அனைத்து சங்க ஆர்ப்பாட்டம். காக்க வைக்கும் பேருந்துகளை தேவையான நடவடிக்கை எடுத்து ஆர்ப்பாட்டம் தலைமையகத்தில் ஆர்ப்பாட்டம். நிர்வாகமே நிர்வாகமே மதுரை கழக நிர்வாகமே நடவடிக்கை நடவடிக்கை மாரிமுத்து மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. மேனேஜரா மனநோயாளியா மாரிமுத்து மனநோயாளியா மாற்றம் செய் மாற்றம் செய் இடம் மாற்றம் செய் இடம் மாற்றம் செய். அடிச்சு ஜெயிச்சுக்கலாமா? 1.5 லட்சம் தொழிலாளி இருக்கும். நீ ரொம்ப எண்ணிக்கை கம்மி நீ ரொம்ப எண்ணிக்கை கம்மி. கவனமாக டீல் பண்ணுங்க. எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும். இது ஒரு பக்கம். அந்த நேரத்தில் அதே பேருந்து நிலையத்துக்குள்ள அவரை விட மூத்த அதிகாரி அவருக்கு மேல் அதிகாரி கமர்ஷியல் அங்கே இருக்கார். அவர் தட்டி கேட்கல. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற இடத்துக்கு அவர் வரல. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற இடத்துக்கு வரல. அவரும் அதே போல் இங்கே புறநகரில் உள்ள ஒரு ஏஇ அங்கே இருக்கார். இது போக அங்கே சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்க. புறநகர் மேலாளரும் அங்கே இருக்கார். இத்தனை பேர் அங்கே இருக்காங்க. இத்தனை பேரும் அந்த மாரிமுத்தோட நடவடிக்கை தப்புன்னு சொல்லாமல் அதை கண்டிக்காமல் அதை தடுக்காமல் ஒரு தொழிலாளியை அடிப்பதை வேடிக்கை பார்த்துருக்காங்க. தொழிலாளியை அடிப்பதை வேடிக்கை பார்த்துக்கிருக்காங்க. இது என்ன நியாயம் இருக்குது இதில்? இது சரியா? இன்றைக்கி காலம்பரை ஃப்ளாஷ் நியூஸில் ஓடுது மேலாளர் மாரிமுத்து சஸ்பெண்டுன்னு. மேலாளர் மாரிமுத்து மட்டும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எங்களோட கோரிக்கை அதுதான். மேலாளர் மாரிமுத்து மட்டும் சஸ்பெண்ட் செய்யக்கூடாது. அங்கே இருந்த அத்துணை அதிகாரி, அது சிஐயிலிருந்து உயர் அதிகாரி யார் இருந்தாலும் அத்துணை பேர் நேற்று அந்த ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பணி செய்த அத்துணை பேரையும் இந்த நிர்வாக இயக்குனர் வந்து உடனடியாக சஸ்பெண்ட் செய்யணும். உடனடியாக சஸ்பெண்ட் செய்யணும். இடமாறுதல் இல்லை. மாரிமுத்து மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அதற்கான உரிய ஏற்பாடுகளை நிர்வாகம் செய்யணும். எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. மாரிமுத்து அங்கே இருக்கும்போது நிதானத்துடன் தான் இருந்தாரா என்பதை ஆய்வு செய்யணும். மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படணும். அவர் வந்து சரியான மனநிலையில் தான் அங்கே இருந்தாரா இல்லை வேறு ஏதும் அவர் அருந்தி இருந்தாரா அப்படின்றதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதை வந்து இங்கே இந்த நிர்வாக இயக்குனர் எம்டி அவர்கள் தான் அதை உடனடி
அதை செஞ்சு அவர் வேறு நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரி அடிதடி பிரச்சனைகள், நிர்வாகத்தில் உள்ள அதிகாரியை தொழிலாளி அடித்த அந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்படி வந்த பிரச்சனைகள் அத்துணையையும் கிட்டத்தட்ட 99% அந்த தொழிலாளி டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கான். டிஸ்மிஸ் செய்யப்பட்டு வழக்கு போடப்பட்டு தான் அவன் திருப்பி உள்ளே வந்திருக்கான். அதே போல் இந்த மாரிமுத்தையும் நிர்வாகம் சஸ்பெண்ட் காலத்திலேயே என்கொயரி நடத்தணும். சஸ்பெண்ட் காலத்திலேயே அவருக்குரிய தண்டனை, டிஸ்மிஸல் தண்டனையை அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு இடமாறுதல்லாம் பத்தாது. அவருக்கு இடமாறுதல்லாம் பத்தாது. தமிழக அரசுக்கு தான் இந்த வேண்டுகோள். தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிடணும். சஸ்பெண்ட் காலத்திலே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவரை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும். இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இது நியாயம் இல்லை. இந்த ஒரு தொழிலாளி அதிகாரியை அடிக்கிறதா இருந்தாலும், அதிகாரி தொழிலாளியை அடிக்கிறதா இருந்தாலும் அது சரியில்லைங்கிறது தான் எங்களுடைய பார்வை. அதுதான் எங்கள் பார்வை. ஆனால் அதுக்காக விட்டுட்டு போக முடியாது. தொழிலாளிக்கு ஒரு நடவடிக்கை, அதிகாரிக்கு ஒரு நடவடிக்கைன்னு இருந்தால், தொழிலாளிக்கு ஒரு நடவடிக்கை, அதிகாரிக்கு ஒரு நடவடிக்கைன்னு இருந்தால் இதுதான் பின்னாடி தொடரும். மாரிமுத்து மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்களோ அந்த நடவடிக்கை தான் இனி வருங்காலத்தில் தொழிலாளி மீது எடுக்கணும். அந்த நடவடிக்கை தான் இனிமேல் தொழிலாளி மீது எடுக்கணும். ஏன்னா இனிமேல் உள்ள ஒரு பிரச்சனைக்கும் தொழிலாளி அடிக்க சொல்லுவோம். நாங்கள் ஒரு பிரச்சனைக்கும் அதிகாரி ஏதேனும் தவறுதலாக கூடுதலாக பேசினா அடின்னு சொல்லுவோம். நீங்கள் மாரிமுத்து மேலே என்ன நடவடிக்கைங்களோ அதை எடுங்க. எங்களுக்கு கண்ணாமூச்சி ஆட்டம்லாம் காமிக்க வேணாம். உடனடியாக இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். கிரிமினல் கேஸ் பதிவு பண்ணணும். அவரை அவர் எந்த நிலையில் இருந்தார் என்பதை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு அவரை உட்படுத்தணும். அதன் மீது அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்கிறேன். என் பேர் முரளிதரன், மத்திய சங்கத்தினுடைய துணைத் தலைவர், CITU.